விஜய்க்கு ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுக்கிற ஜான் ஆரோக்கியசாமிய கொக்கோகோலா கம்பெனியுடைய பிராண்ட் அம்பாசிடர். கொக்கோகோலா எல்லாத்தையும் குடிக்க வைக்கணும், கொக்கோகோலா குடிக்க வைக்கலாம், ஆனால் ஓட்டு போட வைக்க முடியாது. ஓட்டு அது ஒவ்வொருவரும் அறிவாளி, ஒவ்வொருவரும் உலக அரசியலை, இந்திய அரசியலை, தமிழக அரசியலை தெரிஞ்சவன். அவனை ஓட்டு போடலாம் வைக்க முடியாது. அவரு மாற்றம் முன்னேற்ற அன்புமணி முதலமைச்சர் ஆக்கிறனாரு, அன்புமணி காணாம போயிட்டாரு. அடுத்து சீமான முதலமைச்சர் ஆக்கிறனாரு, அவரும் காணாம போயிட்டாரு. இப்போ விஜய் முதலமைச்சர் ஆக்கிற வந்திருக்காரு, விஜயும் காணாம போயிருக்காரு, விஜயகாந்த் காணாம போயிட்டாரு. இதுதான் அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிம்பம் கட்டமைக்க 100 கோடி சம்பளம், 500 கோடி சம்பளம். அதிமுக ஓட்டு எங்கேயுமே சேதாரம் ஆகவில்லை. இல்ல பாஜக கூட்டணி ஒரு பின்னடைதல் ஏற்பட்டிருக்கின்ற மாதிரி சொல்லலாம் சார் தமிழக. இல்ல பாஜக கூட்டணி இருந்து முஸ்லீம், கிறித்துவ, தலித், கம்யூனிஸ்ட் ஒரு மாபெரும் கூட்டணி 23% தானே ஜெயிக்குது. 30% ஜெயிக்கணும். எல்லா கட்சியும் யார் முன்னாடி இருக்கு? திமுக 27,000 கோடி 5 வருஷம் அரசியல் பண்ணாங்க. ஸ்டாலின் தான் வராது, மாற்றம் தராது, 5 வருஷம் அரசியல் பண்ணாங்க. 3% தானே ஜெயிச்சது. டி நகர்ல 75 ஓட்டு தானே ஜெயிச்சாங்க. வெறும் 75 ஓட்டு தான் ஜெயிச்சாங்க. தமிழ்நாடு முழுக்க 700, 500, 1000 தான் ஜெயிச்சாங்க. அப்ப இதுதான் அரசியல். இப்போ திமுக ஓட்டு படு சேதாரம் ஆயிருக்கு. அதாவது முஸ்லீம்கள் வெளியேறிட்டாங்க, விஜய் போட்டிருக்காங்க. கிறிஸ்டியன் விஜய் போட்டிருக்காங்க, தலித்துகள் விஜய் போட்டிருக்காங்க. அப்ப சிறுபான்மை ஓட்டு அவங்கள்ட்ட உடஞ்சி எல்லாம் போயிருச்சு, விஜய் போயிருச்சு. அப்புறம் திமுக ஜெயிக்கும். திமுக ஜெயிக்காது. ஆமா, விஜயும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா விஜய் ஜெயிக்கணும்னா 35% மேல வரும். திமுக அதிமுக 35% நிரந்தரமா வச்சிருக்கு. அதுக்கு மேல வரும். 35% வந்தாலும் தனித்து நின்றால் சாத்தியப்படாது இல்ல சார் முதல்வர். ஆமா, அப்போ இதுல ரேஸ்ல நிக்கிறது எடப்பாடி தான். 35% எடப்பாடி நிக்கிறாரு. இந்த 35 ஓவர்டேக் பண்ணாதான் யாராவது முதலமைச்சர் வர முடியும். நம்ம அப்போ கருத்துக்கு வர முடியும். ஆமா, அப்ப இந்த விஜய் அந்த 35% ஃபர்ஸ்ட் ரவுண்டே வர முடியாது. திமுக 35, 25 ஆகி போச்சு. விஷ்ணு ரெட்டி மனைவி நந்தினி ரெட்டி, இந்த கும்பல் எல்லாமே டெல்லியில பிஎல் சந்தோஷம் பார்த்திருக்காங்க, அருணா கோசாமியை பார்த்திருக்காங்க. இப்படி எல்லாம் பாஜக RSS ஆட்களை 2 நாளா சந்திச்சு டெல்லியில பார்த்திருக்காங்க. இதெல்லாம் இதுக்கு இது ஒரு கூட்டணியின். ஆமா, பாஜக மீறி இந்தியாவில் யாருக்கும் அரசியல் பண்ண முடியாது, மம்தாவை தவிர. எல்லாமே கரப்டடா இருந்தா பாஜக கட்டுப்பாட்டை போய்தான் ஆகணும்.